வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர்கள் மற்றும் பெண்கள் இந்த வீடியோவை தயவு செய்து பார்க்க வேண்டாம். நீண்ட நேர உடலுறவின் போது ஏற்படும் சோர்வை குறைக்க உதவும் செயல் எது? மது அருந்தல், சாப்பிடாமல் இருத்தல், தண்ணீர் குடித்தல், குளிர்ந்த நீரில் குளித்தல். கேள்விக்கான பதில் தண்ணீர் குடித்தல். மரபு பண்புகளை கடத்துதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது? நுண்குமிழ்கள், சென்ட்ரோசோம், எண்டோபிளாசவலை, DNA. கேள்விக்கான பதில் DNA. ஆண்களிடம் உடலுறவின் போது பெண்கள் விரும்பும் ஆச்சரியமான விஷயம் எது? முரட்டுத்தனமான உடலுறவு, வாய்வழி பாலியல் உறவு, யோனியில் ஆழமான ஊடுருவல் உறவு, இவை அனைத்தும். கேள்விக்கான பதில் யோனியில் ஆழமான ஊடுருவல் உறவு. கீழ்கண்டவற்றில் இலையிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படும் தாவரம் எது? நெல்லி மரம், கற்றாழை, குயினைன், கிராம்பு. கேள்விக்கான பதில் கற்றாழை. பெண்கள் ஆண்களின் விந்தணுவை உட்கொண்டால் என்னாகும்? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், கரு உண்டாகும், பற்களை வலுவாக்கும். கேள்விக்கான பதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அறுவை சிகிச்சையில் உடலின் உள்ளே உள்ள பாகங்களை தைப்பதற்கு பயன்படுவது எது? சணல் நாண், கம்பளி நாண், பருத்தி நாண், பட்டு நாண். கேள்விக்கான பதில் பட்டு நாண். எப்படிப்பட்ட ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறையாமல் உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கும்? அதிகம் அசைவ உணவு சாப்பிடுபவர்கள், உடற்பயிற்சி செய்பவர்கள், தினமும் உடலுறவில் ஈடுபடுபவர்கள், அதிகம் சைவ உணவு சாப்பிடுபவர்கள். கேள்விக்கான பதில் அதிகம் சைவ உணவு சாப்பிடுபவர்கள். கீழ்கண்டவற்றில் எதில் நீரின் மூலம் விதைகள் பரவுகின்றன? தேங்காய், நாயுருவி, கருவேல், பருத்தி. கேள்விக்கான பதில் தேங்காய். நுண்ணோக்கியை முதலில் பயன்படுத்தியவர் யார்? புர்கின்ஜி, ராபர்ட் ஹுக், லியூவன் ஹுக், ராபர்ட் ப்ரவுன். கேள்விக்கான பதில் லியூவன் ஹுக். ஒரு பெண்ணுக்கு பெண்ணுறுப்பில் அரிப்பு அதிகமாக இருக்கு என்பதை ஆண்கள் எப்படி அறியலாம்? மார்பகம் பெரிதாக காணப்படும், பின்புறம் சற்று தூக்கலாக இருக்கும், தனியாக இருக்க விரும்புவார்கள், இவை அனைத்தும். கேள்விக்கான பதில் இவை அனைத்தும். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.